நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ஈரான் சம்பந்தப்பட்ட ரொம்ப பரபரப்பான செய்தி வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, அமெரிக்கா அடங்குற மாரி இல்ல. ஈரான் அவங்களுக்கு அடங்கி போற மாரியும் இல்ல. இந்த மாரி ஒரு சூழல். இது இன்னைக்கு ஹர்மோஸ் ஜலசந்தி. அதுதான் இன்னைக்கு முழுக்க முழுக்க பேசுபொருளா இருக்கு. அதோட துணையா வர்றது பாபுல் மந்தீப் அப்படிங்கிறது. அது போக ஒரு சில எக்ஸ்ட்ரா தகவல்கள். அத பத்தி இப்ப பேசப் போறோம். நான் கசாலி, கசாலி டிகோட்ஸ். இப்ப என்னன்னா, ஈரான்ல போர் பதட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் ஈரான் கப்பல அமெரிக்கா பெருசா தாக்கியிருக்கு. அதே நேரத்துல அ அமெரிக்காவோட கப்பல ட்ரோன வச்சு ஈரானும் தாக்கியிருக்காங்க. இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எக்கச்சக்கமான ஆயுதங்கள எல்லாம் பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன மாரி ஆயுதங்கள், எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு தகவல். இந்த தகவல் என்ன அவங்க கம்ப்ளீட்டா அ சோசியல் மீடியால போடலாம் மாட்டாங்க. பட் வேற வேற சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் தான். சரி. இப்ப முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு அ ம நேத்து சண்டேல ஒரு மட் யுஎஸோட வெசல். அவங்கள அதுல எப்படின்னா ஆட்கள், ஆயுதங்கள் அதெல்லாம் ஏன்னா ஆட்கள் நெறையா ஆ என்ன சொல்றது? தரைப்படை உள்ள தரையில இறங்கணும். கிரவுண்ட் ஃபோர்ஸ் ரொம்ப பெருசா உள்ள போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெறைய பிளான் பண்ணி, யுஏஇல ஏற்கனவே ஒரு 4500, 4600 பேர் ஆல்ரெடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈராக்ல வந்திருக்காங்க. ஆ சவுதியில எவ்வளவு வந்திருக்காங்கன்னு தெரியல. அ வ பல வழியிலயும் அதுக்கப்புறம் கப்பல்ல ஒரு 10,000 பேருக்கு மேல வந்ததா சொன்னாங்க. அது யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன்னாங்க, இல்ல ஜெரால்ட் ஃபோர்ட்னாங்க ஏதோ ஒண்ணு. பெரிய கப்பல்ல. அதுக்கப்புறம் இல்லைன்னா ஜார்ஜ் புஷ்ன்னு ஒரு கப்பல். அப்புறம் பலவிதமான கப்பல் பேர சொல்றாங்க. ஸோ கப்பல்ல ஒரு 10,000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இத தாண்டி அ ஹெலிகாப்டர் மூலமா அல்லது வேற வேற அ ம ஃப்ளைட் இதுல ஃப்ளைட் மூலமா உள்ள திடீர்னு அட்டாக் பண்ண இறங்க போறாங்களா? எப்படிங்கிறது இன்னும் அவங்க எப்படின்னா, நம்ம எதிர்பாராத ரூட்ல பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பேஜர்ல சின்ன குண்டு வச்ச மாரி பெருசா பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆ இ அ அமெரிக்கா ஈரானோட ஒரு பெரிய கப்பல தாக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ட்ரோன வச்சு அமெரிக்காவோட கப்பல தாக்குதாக்குன்னு தாக்கியிருக்காங்க. இது நேத்து ஈவினிங்ல நடந்த ஒரு சமாச்சாரம். என்னன்னா, மாறி மாறி நீ தாக்குறியா, நான் தாக்குறேன். அப்புறம் ஹர்மோஸ் எங்க கட்டுப்பாடுல இருக்கு. எந்த கப்பலும் வரலாம், போகலாம். பட் டோல் குடுத்துட்டு போகணும். இன்க்ளூடிங் சைனா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சைனா இப்போதைக்கு இந்த ஆட்டத்துல சுவாரஸ்யமா கலந்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, ஈரான் மேல ஒரு பெரிய பகைமையோ, "ஏன் எனக்கெல்லாம் இப்படி சொல்ற?" அப்படின்றது எதுவுமே கிடையாது. சைனா பெரிய அளவுக்கு பிளே பண்றாங்க பின்னாடி இருந்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு பின்பக்கத்துல மேல இருந்து ஒரு பெரிய அடி என்னன்னா, கனடா என்ன சொல்ட்டாங்கன்னா, "நாங்க இனிமே எங்களுக்கு பாதுகாப்புக்காக அமெரிக்கா நாடப் போறதில்ல. எங்களோட அமெரிக்க உறவ டோட்டலாவே கிட்டத்தட்ட துண்டிச்சுட்டு, வேற வேற நாடுகள்ல பண்ணிக்க போறோம். எங்களோட இது ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட ரிலேஷன்ஷிப் வித் அமெரிக்கா அப்படிங்கிறத கட் பண்ணிட்டு, வேற பல நாடுகளோட நாங்க ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் டைம்ல நாங்க ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, மோர் தென் 2000 மிசைல்ஸ். அந்த மிசைல்ஸ்ல என்னென்ன மிசைல்ன்னு சொல்லி டீட்டெயில்லாம் குடுக்கல. ஆனா நான் அஸ்யூம் பல டெய்லி நான் இந்த செய்திய பார்த்துட்டு இருக்கேன். இதுல அஸ்யூம் பண்றது என்ன அப்படின்னா, 11,000 கிலோமீட்டர் போகக்கூடிய கொரம்ஷாகர் 5 ஒரு 8ஓ 10ஓ இருக்கு. அதையும் ரெடியா வச்சிருப்பாங்கன்னு தோணுது. அதுபோக கொரம்ஷாகர் 4 செஜில், ஹஜ் காசிம், ஃபத்தா 2, ஃபத்தா 3 அப்படிங்கிறது. அது போக ஃபத்தே அது மத்த சின்ன சின்னதெல்லாம் சுத்தி உள்ள அடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு மோர் தென் 2000 சொல்றாங்க. ஆனா அவங்க கையில இருக்கிறது 15,000 மிசைல் பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பெரிய மிசைல் எடுத்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 மிசைல். அந்த அளவுக்கு வெடிபொருளோட இதோட எக்கச்சக்கமா தயாரா வச்சிருக்காங்க. அது போக ஒரு 10,000த்துக்கு மேற்பட்ட ட்ரோன் தயாரா இருக்கிறதா, இந்த வார் வந்துச்சு அப்படின்னா, மொத்தத்துக்கு அமெரிக்காவோட நிலைகள டோட்டலா குலைக்கிறது, அப்புறம் அவங்களோட மொத்த அ ம இது கப்பல், அவங்க தளங்கள், அங்க இருக்கிற ம ஃபைட்டர் ஜெட், அது போக ஓவரால் இஸ்ரேல அடியோட நாசம் பண்றது அப்படின்னு எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறதா, அது போக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபாஸ்ட் போட்டு, அதுக்கப்புறம் 10,00,000 பேருக்கு மேல ஆர்மி தயாரா இருக்காங்க. நீங்க எந்த வழியில இறங்குனாலும் சரி, எப்படின்னா உயிர குடுத்து நாட்ட காப்பாத்துறதுக்கு அங்க பெரிய அளவுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஈரான் இப்ப டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு லேசா ஒரு சின்ன அசைவு அமெரிக்கால இருந்து எங்களுக்கு எதிரா வந்துச்சு அப்படின்னா, இமிடியேட்டா நாங்க அட்டாக் பண்ண போறது யான்பு, ஜுபைல், அப்புறம் கத்தார்ல இருக்கக்கூடிய அந்த ஆயில் இது கேஸ் ஃபீல்டு,
அதுக்கப்புறம் வந்து யுஏஇல இருக்கிற கேஸ் ஆயில் ஃபீல்டு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது அப்ப என்ன ஆகும்னா, அங்க வேலை செய்றவங்க, அங்க சம்மந்தப்பட்டவங்க, அதுல வந்து பிசினஸ் பண்ற அவ்வளோ பேருக்கும் லாஸ். இப்ப வந்து பெரிய பதட்டம் நிக்குது. நம்ம வந்து தொடர்ந்து இத பார்த்துட்டு இருக்கனால, நமக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டுல அ எ தேர்தல் நேரம். இப்ப வர 23ஆம் தேதி தேர்தல் வந்து நாளையோட வந்து பிரச்சாரம் முடியுது அப்படின்னா, எல்லாம் பரபரப்பா இருக்கும்போது, ஈரான் செய்தி வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா அப்படி இருக்கலாம். ஆனா, பதட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் டெய்லி வந்து பார்க்கும்போது, எல்லா மக்களும் கேட்கறது, ஈரான பத்தி ஈரான் என்னாச்சு? என்னாச்சு? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதனால இப்போ வந்து ஈரான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சுத்தி உள்ள நாடுகள பூரா வந்து சிதைச்சிருவோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா, அ டெல் அவிவா இருக்கட்டும், பீர்ஷேபாவா இருக்கட்டும், அல்லது ஜெருசலமா இருக்கட்டும், அ எல்லா நகரங்கள்லயும் பயங்கரமான ரேலி போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஆள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அ ம எதிரா நெத்தன்யாகு அண்ட் அந்த அரசுக்கு எதிரா பயங்கரமான ரேலி போய்க்கிட்டு இருக்கு. அ ஊர்வலம் போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஊர்வலத்த தடுத்து நிறுத்த முடியாம பயங்கரமா பிரச்சனை. அவங்க வந்து அவங்க எதிர்பாராத அளவுக்கு பிரச்சனை பயங்கரமா இருக்கு இஸ்ரேல்ல. ஏன்னா மக்கள பார்க்கிறதா அல்லது பக்கத்துல லெபனான் இப்ப வந்து சீஸ்ஃபயர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்ப ஒரு 8 முறை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க லெபனான் மேல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னா அதை மீறுறது யூதர்கள். சீஸ்ஃபயர்ன்னு சொல்லியாச்சுன்னா அதை மீறுறது யூதர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப என்ன அப்படின்னா, ரேலி வந்து மக்கள வந்து சொந்த மக்கள் மேல வந்து குண்ட போட்டு இத துப்பாக்கி சூடல் நடத்துவாங்கலாம் தெரியாது. ஏன்னா தேவைன்னா அதையும் செய்வாங்க. அது வேற விஷயம். ஸோ அங்க வந்து பயங்கரமா ரேலி இருக்கு. அதனால இஸ்ரேல் வந்து கலங்கி போயிருக்கு. நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு, நாளைக்கு மறுநாள் அப்படிங்கும் அங்க வந்து ஏதாவது ஈரான்ல சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட, யுஎஸ்ஆல வந்துட்டா கூட இஸ்ரேல் வந்து காலியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது போக ஹவுத்தீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அநேகமா எப்ப இங்க லேசா எஸ்கலேட் ஆற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, நாங்க வந்து பாபல் மந்திப் வந்து குளோஸ் பண்ணிருவோம். எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க குளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, மொத்தத்துக்கு சவுதி அரேபியால இருந்து, ஈஜிப்ட்ல இருந்து ஒரு பெரிய டீம் இது எல்லாமே அவுட். அப்புறம் ஆ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போகக்கூடிய அத்தன கப்பல்களும் அங்கிருந்து போகணும். இத குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, சுத்தி சுத்தி போறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 25 நாள்லேருந்து 30 நாள் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா எரிபொருள் தேவைப்படும். ஏற்கனவே எரிபொருள் பற்றாக்குறை. விமானங்கள்லாம் எரிபொருள் பற்றாக்குறையில இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறேன். இதுல வந்து இன்னும் பயங்கரமான பிரச்சனை வரும். உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கும். காரணம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் தலைவர்களை கொன்னு ஸ்கூல் பிள்ளைகளை கொன்ன அமெரிக்கா அண்ட் நெத்தன்யாகு அவங்க தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அவங்க தான் பொறுப்பு ஏத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட டெலிகேட்ஸ் அதாவது ஜேடி வான்ஸ் இருக்கார்ல வைஸ் பிரசிடென்ட் அவர் தலைமையில ஒரு ஸ்டீவ் விட்காஃப் அதுக்கப்புறம் ஜேடு குஷ்னர் இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கிளம்பிட்டு தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு வரப்போறத சொல்றாங்க. அதே நேரத்துல ஈரான் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு மொத்தத்துக்கு ஆஹ் என்ன சொல்றாங்க ஈரான் வந்து நாங்க வந்து இதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி பின்னாடி முதுகுல குத்துவீங்க. திடீர்னு உங்க இஷ்டத்துக்கு வந்து பேச்சுவார்த்தையில என்ன ஏன் வந்து இவங்க கேன்சல் பண்ண முக்கியமான காரணம் என்ன சொல்லியாச்சுன்னா, ட்ரம்ப் வந்து அவரோட ட்ரூத் சோசியல் மீடியால என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து ஆட்கள அனுப்புறேன். பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறேன். அந்த பேச்சுவார்த்தையில ஒரு அக்ரீமெண்ட் கடிதம் குடுத்து டிராஃப்ட் குடுத்து அனுப்புவேன். அத அப்படியே படிச்சு பார்த்தோ, படிச்சு பார்க்காமலோ அப்படியே நீங்க கையெழுத்து போடணும். அப்படி போடலைன்னா, ஈரான வந்து டோட்டலா வந்து கொலாப்ஸ் பண்ணிருவோம். அப்படின்னு சொல்லி தாட் போட்டு பயங்கரமா பேசியிருக்கிறாரு. ஸோ இது வந்து என்ன விதமான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்றது. சொன்னேன் இப்ப இது வந்து ஒரு காமெடியா இல்ல? அங்கருந்து இங்க வந்துட்டு நான் குடுத்து விடுவேன். பேச்சுவார்த்தை என்ன? 2 பேரும் டேபிள்ல உட்கார்ந்து நெகோஷியேட் பண்ணணும். இவங்க கொஞ்சம் இறங்கி வரணும், அவங்க கொஞ்சம் ஏறி வரணும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசணும். அத விட்டு போட்டு பேச்சுவார்த்தை நான் வர்றேன். அப்படி அதாவது ஒரு படத்துல வந்து இந்த 2 விரல்ல ஒண்ண தொடு அப்படின்னு ஒத்த விரல் நீட்டுனா என்ன சொல்ல ஆப்ஷனே கிடையாது. அந்த லெட்டர வந்து நீ கையெழுத்து போடணும். கையெழுத்து போட நான் சொல்ல கேட்கணும். அப்படி கேட்கல கையெழுத்து போடலைன்னா வந்து சிதைச்சிருவேன் உங்கள. அப்படின்னு தாட் போட்டு பேசினா என்ன நடக்கும்? போடா வெண்ண அப்படின்னு போவாங்க. அது வெண்ணன்னு சொல்ல மாட்டேன். இது சும்மா நம்ம கலவையில பேசுறதுக்காக சொல்றது. அது அந்த மாரி ஒரு சிக்கல் வருது. அதுக்கப்புறம் வந்து இவ்ளோ கலவரத்திலயும் வந்து ஜெர்மன் ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு 6.6 மில்லியன் யூரோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி கணக்கு வச்சுக்கங்க. அ ம ய யூரோ வந்து டாலரோட கொஞ்சம் வேல்யூ அதிகம். அப்புறம் 1 மில்லியன் டாலர்ன்னு எடுத்தாச்சுனாலே இல்ல ஒரு ஒரு 6 மில்லியன் அது நம்ம இந்தியா அதுக்கு நீ கணக்கு போட்டு பார்த்துக்கங்க. அதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் டீல் போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, இஸ்ரேல் வந்து கொலைகார பாவிகன்னு சொல்லித்தான் ஒரு காலத்துல ஹிட்லர் வந்து இஸ்ரேல அடி அடின்னு யூதர்கள பூரா அடி அடின்னு அடிச்சாங்க. ஓகே. எல்லாம் கொன்னாங்க. ஹோலோகாஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அத வந்து அ இப்ப வரைக்கும்
ஜெர்மன் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ நாங்க வந்து கொலை கொலை பண்ணிட்டோமேன்னு ஒரு மாதிரி யூதர்கள் மேல ஒரு பரிவா இருக்காங்க, இப்ப இருக்கான்னு சொல்லிக்கலாம். இப்போ இஸ்ரேல் வந்து அதே விஷயத்த, அதாவது அ ஹிட்லர் பரவாயில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நெதன்யாகு அன்று யூதர்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மக்கள, அதாவது பாலஸ்தீன மக்கள, லெபனான் மக்கள கொல்றதுக்கு அ ஆர்ம்ஸ் வந்து, அதாவது ஆயுதங்கள் விற்பனை பண்றாங்க இந்த நேரத்துல. ஆக்சுவலா வந்து ஜெர்மன்ல என்ன ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா, ஏதாவது அங்க வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது, போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, எந்த விதமான ஆயுதங்களும் விற்பனை செய்யக்கூடாதுன்னு ஜெர்மனோட அ பார்லிமென்ட்ல அவங்களோட ரூல்ஸ்லயே, சட்டத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி இப்ப வந்து இது ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது என்ன விதமான ஒப்பந்தம்? ஒருவேளை அங்க ஜெர்மனோட சான்சலர் அந்த ஆளும் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறாரா? அல்லது வேற என்ன டீலிங்? என்ன மிரட்டல் அப்படின்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே ஜெர்மன் பண்ணியிருக்கிறது வந்து வரலாற்று பிழை. மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அவங்க வந்து பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி, இல்ல பணத்துக்காக பண்றாங்களா, வேற எதுக்காக பண்ணாலும் சரி, இந்த மாரி நேரத்துல அ அதாவது ஜெர்மனோட சட்டத்த மீறி, அப்புறம் ஒரு என்ன சொல்றது, ஒரு எத்திக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. இப்ப அங்க பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. போர் நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் இஸ்ரேல் வந்து சாதாரண பொதுமக்கள, ஸ்கூலு, பள்ளிவாசல், அதுக்கப்புறம் இது வேற சர்ச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அடி அடின்னு அடிச்சு நொறுக்குறாய்ங்க. இந்த நேரத்துல வந்து அ அவங்களுக்கு ஆயுதம் குடுக்குறது. போன வருஷம் பிரச்சனை இது, காசாவோட பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, இந்தியாலருந்து ட்ரோன் போச்சு இஸ்ரேலுக்கு. அது மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம், அ க கண்டனத்துக்கு உள்ளானது. அதுக்கப்புறம் வந்து போன மாரி தெரியல, அல்லது ரகசியமா போச்சான்னு தெரியல. ஸோ இந்த நேரத்துல வந்து இந்தியா வந்து பொதுமக்கள கொல்றதுக்கு ட்ரோன் குடுக்குறது வந்து தவறு அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க வந்து சாதாரண நேரத்துல விக்கிறதுல வேற விஷயம். போர் நடந்துகிட்டு இருக்கும்போது பொதுமக்கள, புள்ளைகள, கர்ப்பிணி பெண்கள, ஒரு 26 குழந்தைகள், 20,000 பெண்கள கொன்றுருக்காய்ங்க. அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்தியா பண்ணாலும் தவறுதான், யாரு பண்ணாலும் தவறு தவறுதான் அப்படிங்கிறது இப்ப ஜெர்மனோட முகத்துல இது ஒரு மிகப்பெரிய கறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப இந்த வீடியோ வெளிய வந்து அடுத்து வர நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மாறி மாறி அப்புறம் சைனா என்ன பண்ணியிருக்கான், என்னோட கப்பல் வந்து இப்போ ஒரு பக்கத்துல சைனாவோட கமர்ஷியல்ஸ் அந்த ஒரு டீட்டெயிலும் வந்திருக்கு. ஸோ இது என்ன லெபனான்ல ஒரு யூதர் என்ன, லெபனான்ல சவுத் லெபனான்ல ஒரு யூதர் என்ன பண்றாருன்னா, இயேசுநாதரோட சிலை ஒன்று இருக்கு. அந்த சிலைய வந்து உடைச்சு கீழ போட்டு, தலை மேல வந்து சுத்தியலால அடி அடின்னு அடிக்கிற ஒரு ஃபோட்டோ, வீடியோ வந்திருக்கு. இது வந்து எப்படின்னா, கடவுள் யார் வேணாலும் இருக்கட்டும். நமக்கு வந்து நமக்கு நம்ம ஃபாலோ பண்ற கடவுளா இருக்கட்டும், இல்ல எதிராளி ஃபாலோ பண்ற கடவுளா இருக்கட்டும், அது வந்து என்னதான் இருந்தாலும் மனிதர்கள் விட ஒரு உயர்வு. அத உன் கடவுள் பெருசு, என் கடவுள் பெருசுன்னு மாறி மாறி பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு அநியாயம், அராஜகம் இல்ல. யூதர்களுக்கு எப்பவுமே வந்து கிறிஸ்தவர் மேலேயோ, முஸ்லீம் மேலேயோ எப்பவுமே ஒரு மரியாதை கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அவங்க தான் உயர்ந்தவர்கள். அவங்க மட்டும் தான் இங்க வாழ பிறந்தவர்ன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு இந்த இந்த இயேசு கிறிஸ்துவோட இந்த சிலை இருக்குல்ல, இந்த சிலைய உடைக்கிறதுல அது வந்து வீடியோ எடுக்கிறேன். வீடியோ வேற வந்திருக்கு. இது உடைச்சு நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா, அது என்ன வகையான தைரியம்? யார் குடுக்குற தைரியம்? இந்த சிலைய உடைச்சா இது சம்பந்தப்பட்ட கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு வந்து கோவம் வருமா? வராதா? ஓகே. ஸோ இது மாரி உண்மையிலேயே அராஜகத்தோட உச்சம் யூதர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஸோ அதுல என்ன நடக்குன்னு இப்ப சீரியஸான விஷயம். அ ஹர்மோஸ் வந்து உள்ள அப்படியே பொங்கி கிடக்கு அப்படியே. அது பொங்கின்னு ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, உள்ள படிக்கும்போது பார்த்தா உண்மையிலேயே பயங்கர மோசமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு அடுத்த காணொளியில சந்திப்போம்.